ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காரைக்குடியில் இருக்கிற கியா ஷோரூம் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த கியா ஷோரூம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காரைக்குடியில் டவுனுக்குள்ளே இருக்குது. அதுவும் மெயினான இடத்துல இருக்குது, காலேஜ் ரோட்டில் இருக்குது. ஸோ காலேஜ் ரோட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கார்மெண்ட் பேக்கரிக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மல்லி ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இந்த கியா ஷோரூம் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம கியா ஷோரூமில் என்ன காரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கியாவில் புதுசாக லான்ச் பண்ண இந்த கியா சிரோஸ் அப்படிங்கிற இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்டான கலர். இது வந்து ஃப்ரோஸ்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்டான ப்ரொஃபைல் உள்ள கார் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஒருவேளை உங்களுக்கு வந்து எல்டர்ஸ் இருந்தாங்க, அதாவது வயசானவங்க இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து ஏறி இறங்கிறதுக்கு வந்து இது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஏன்னா இதே மாதிரி பாக்ஸி டைப் கார்ஸோட மெயினான அட்வான்டேஜே அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTK ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். இந்த வேரியன்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதோட ஓவரால் வித் வந்து 1805 mm. இதோட ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1680 mm. இதோட ஓவரால் வீல் பேஸ் பார்த்தோம்னாக்கா 2550 mm. இதோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னாக்கா 3995 mm. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாடல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து HTK ஆப்ஷனல் மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஃப்ரோஸ்ட் ப்ளூ அப்படின்னு சொல்கிற ஒரு கலர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனோட உங்களுக்கு வந்து சைட் மிரர்ஸ் வந்துடும். 16 இன்ச்சு வந்து அலாய் வீல்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளஷ் ஃபிட் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். தென் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீசல் வெஹிக்கிள். ஸோ இப்போ இதோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 390 லிட்டர்ஸ் வருது. ஸோ ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பூட் ஸ்பேஸ்லையும் ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு கிடச்சிருந்தீங்க. ஓகே, இதோட பில்ட் குவாலிட்டி பார்ப்போம். இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. தென் இதோட என்ஜின் பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டீசல் வெஹிக்கிள். இது வந்து 1.5 லிட்டர் என்ஜின். இது பேனட் வந்து நல்லா ஹெவியாகவே இருக்கு. என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 1493 cc 4 சிலிண்டர் என்ஜின். இது இன்லைன் DOHC அப்படிங்கிற என்ஜின். இது D1.5 CRDI VGT என்ஜின். இது வந்து ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்தது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து 360 டிகிரி கேமரா கிடையாது இந்த வேரியண்ட்ல. அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஐஸ் கியூப் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுவுமே லுக் வைஸாக பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. நைட் டைம்லயுமே விசிபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 114 bhp 4000 RPM. இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 250 Nm 1500 to 2750 RPM வரைக்கும் போகுது. அண்ட் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கம்பெனி கொடுக்குற கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20.75 km/L அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 6 கியர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அண்ட் இதோட எமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா BS6 phase 2. அண்ட் இந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு அட்வான்ஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் ABS இருக்கு. எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் EBD அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் பிரேக் அசிஸ்ட் BA அப்படிங்கிறதும் இருக்கு. அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டேபிலிட்டி ப்ரோக்ராம் ESP அப்படிங்கிறது இருக்கு. ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் அதுவும் இருக்கு. அப்புறமா ஹெட்லைட் அண்ட் இக்னிஷியன் ஆன் ரிமைண்டர் உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேரிங் பார்ப்போம். இந்த ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து டில்ட் இருக்கு, டெலஸ்கோபிக் வந்து இல்லை. ஸோ இந்த வேரியண்ட்ல வந்து உங்களுக்கு டெலஸ்கோபி வரல. பட் ஹை எண்ட் போனால் உங்களுக்கு வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சீட்டிங் பொசிஷன் பார்த்தோம்னாக்கா நல்லாவே வந்து அப்வர்ட்ஸில் இருக்குது, நல்லாவே அப்ரைட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ விசிபிலிட்டி, பேனட் விசிபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியுது நமக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹெட்லைட்டோட ஆங்கிளுக்கு உண்டான ஸ்விட்ச் உங்களுக்கு இங்கே வந்துருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பூட் ரிலீஸ்க்கான பட்டன் வந்துருது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து ஃபியூவல் டேங்க் ரிலீஸ்க்கான பட்டன் வந்தது. ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 லிட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு மேனுவல் வெஹிக்கிள் தான், மேனுவல் கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ஆனாலுமே இங்கே வந்து ஒரு டெட் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த டெட் பெடல் எதுக்குனாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு வந்து கால் வலிக்காமல் இருக்கிறதுக்காக வைக்கிற ஒரு பொசிஷன் இது. ஸோ ஓவரால் உங்களுக்கு லெக் ஸ்பேஸ்மே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. வந்து ஒரு ஸ்லீக்கான டிசைனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பெருசாக அப்படியே பார்க்கறதுக்கு ஓப்பனாக இல்லாத மாதிரி ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்குது. லுக் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கிறதே தெரிலன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு வந்து 4 ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்துருது. இந்த பக்கம் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் லைட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு எல்லாமே இந்த பக்கம் வந்துருது. அதான் ஸ்லைட்டாக வந்து நம்ம ஒரு மொபைல் வச்சுக்கிறது மாதிரியான ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ரீசனபிளான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் இதில் கூலிங் சிஸ்டம் கிடையாது. நீங்கள் ஹை எண்ட் போக போக உங்களுக்கு இதோட அக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிரரோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேசஞ்சருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லைட்ஸ் 2 லைட்ஸ் உங்களுக்கு வந்துருது. தென் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சன்ரூஃப் உங்களுக்கு இருக்கு. தென் இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேனுவலாக வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதோட ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இப்படி அப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்கிற ஒரு கியர் பாக்ஸ் இது. தென் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 டைப் சி சார்ஜிங் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போட்டுமே இங்கே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்புறம் கீ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கீயை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கீ வந்து மிஸ் ஆகாது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது போக இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. 2 கப் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். தென் இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அப்புறம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ரீசனபிளான ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று உங்களுக்கு கிடச்சிருக்கு. டோர் ஹேண்டில் பாருங்கள், இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு டோர் ஹேண்டில். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் ஹார்ட் பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு இருக்குது. அண்டு 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துருது. அப்புறம் வந்து லாக் சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் வந்து மோட்டரைஸ்டு மிரருக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துருது. அப்புறம் விண்டோ லாக்கான ஒரு பட்டன் உங்களுக்கு கிடச்சிருது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாட்டில் ஸ்பேஸ் இருக்குது. 2 பாட்டில் வச்சுக்கலாம் நீங்கள். அது போக ஏதாவது உங்களுக்கு மேகசின்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் மொத்தம் 4 ஸ்பீக்கர் வருது இந்த காரில். அதில் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து டோரில் இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 ட்விட்டர், இங்கே ஒரு ட்விட்டரும் இந்த பக்கம் ஒரு ட்விட்டரும் அந்த பக்கம் ஒரு ட்விட்டரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ சீட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3 வே மேனுவல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மேனுவல் தான் இருக்குது. அப்புறம் டச் ஸ்க்ரீனுக்கான கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 12.5 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 4.2 இன்ச் வந்து டிஎஃப்டி கிடச்சிருது. இது வந்து 12.3 இன்ச் வந்து உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே வந்து ஒன் டச்சாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கியா சிரஸோட கீ. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு வந்து லாக்கு, அன்லாக்கு, அப்புறம் வந்து ரூட் ரிலீஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. அது போக இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளிப் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பட்டன் ஸ்டார்ட் இல்லை, நம்ம வந்து மேனுவலாக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆச்சு. கீ வந்து ஜஸ்ட் நம்ம உள்ளே தான் லாக் பண்ணியிருக்கோம், அப்போவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து இதை சிங்கிள் ஆன் முதல்ல பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து 2 டிஸ்பிளேமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இது வந்து கெஸ்ட் டிரைவரா அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தோம்னாக்கா நம்ம வந்து ஒரு கெஸ்ட் டிரைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் நமக்கு கிடச்சிடும். தென் இது வந்து டிஸ்பிளே ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு. கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குது. விஷுவல் வந்து கிளாரிட்டி டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி ரொம்ப நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆடியோ சிஸ்டம்க்கான வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் ஆடியோ சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ், அப்புறம் கால்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்துருது. உங்களோட ஃபியூல் கெப்பாசிட்டி என்ன ஏது அப்படிங்கிறது காமிக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் உங்களுக்கு வந்துருது. இந்த 12.3 இன்ச் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு, அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துருது. மேப் வந்துருது, ஹோம் பட்டன் வந்துருது, சர்ச் பண்ணுறது வந்துருது. நெக்ஸ்ட் வந்து வால்யூம் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது, மீடியா கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது, செட்டப் உங்களுக்கு கிடச்சிருது. அண்ட் இதோட டச் சென்சிட்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஜஸ்ட் வந்து லைட்டாக நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுது. கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட கிளாரிட்டி பாருங்கள் நீங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் வியூ உங்களுக்கு கிடச்சிருது.
அதே மாதிரி அசிஸ்ட் உங்களுக்கு இருக்குது ஸ்டேரிங், அதாவது ரிவர்ஸ்க்கு அசிஸ்ட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி சென்சார்ஸ்க்கு உண்டான டிஸ்பிளேமே உங்களுக்கு சைடில் வந்து கிடச்சிருக்கு. தென் இப்போ நம்ம கீ வந்து ஆஃப் பண்ணோம்னாக்கா ஒரு நல்ல ஒரு கிராஃபிக் வந்து நமக்கு கிடைக்கும். கியான்னு சொல்லிட்டு ஒரு லோகோட உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ரியர் சீட்ஸை பற்றி பார்ப்போம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ரியர் சீட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கீழே லெக் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இங்கே ரெஸ்ட் பொசிஷனுமே வந்து நல்லா கிடைக்குது உங்களுக்கு. ஸோ சீட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு 3 பேர் வந்து உட்காந்து போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி 2 விண்டோக்குமே உங்களுக்கு வந்து சன் பிளைண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்துருது. கீழே வந்து பாட்டில் ஹோல்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வந்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருது. இங்கே வந்து ஒரு 2 டைப் சி போர்ட் கிடைக்குது. அதே மாதிரி மொபைல் வைக்கிறதுக்குமே ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு லைட்டும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிராப் ஹேண்டிலும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 3 பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு வந்து சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு வந்துடுது ப்ராப்பராக. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டிக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து 11.11 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 21.60 வரைக்கும் வந்து இதோட ப்ரைஸ் வந்து போகுது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.5 லேக்ஸ் கிட்ட உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு காரோட ரிவ்யூவோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.